ஹாய், இது மணி. வெல்கம் டு ஸ்டடி படி. ஸ்டடி படியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2 அதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமுக்குரிய கோர்சஸ் ஒவ்வொன்றா லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் யூனிட் 9க்கான கோர்ஸும் லான்ச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் டெக்ஸ்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, அதில் ஃபஸ்ட்டு டெமோ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன நம்ம டாபிக் எடுக்க போகிறோம்னா, நம்ம சிலபஸில் மொத்தம் 7 டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பாதி, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸோடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதில் நம்ம பாதி தான் பார்க்க போகிறோம். அந்த பாதிலையுமே ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் இந்த HTI, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல டோட்டலாக என்னென்னா நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஓவர்வியூ தான் இது. ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லி நம்ம படிக்கணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு தான் முக்கியமாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெவலப்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட்னா என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷனுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அதை பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கால்குலேஷன் மெத்தடாலஜி ஆஃப் இண்டெக்ஸஸ். ஸோ என்னென்ன இண்டெக்ஸ்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் எதை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ HTIன்னு இருக்குது, IHTIன்னு இருக்குது, அதுக்கப்புறம் GII அது I, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இப்படி நிறையா இண்டிசஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி அந்த கால்குலேஷன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் இந்தியா, இது நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ரிப்போர்ட் நம்ம இப்போ முதல்ல பார்த்தது பார்த்திங்கன்னா, யுனைடெட் நேஷன் ரிலீஸ் பண்ணுறது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியான்னு சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க எத்தனை ரேங்க் எடுத்திருக்காங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே நம்ம தமிழ்நாடு இருக்கா, ஸோ அப்போ இந்தியா ரிலீஸ் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டேட்டு அதை கம்பேர் பண்ணி அதோடைய பெர்ஃபார்மன்ஸை நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் இந்தியாவுக்குள்ளே என்ன மாதிரிலாம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நம்ம இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்ன, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். SDG இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போது மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம TN, ஏன்னா நம்ம தமிழ்நாடு போர்டோட எக்ஸாம் தான் எழுதுகிறோம் இல்லையா. ஸோ எந்தளவுக்கு நம்ம டோட்டல் இந்தியா படிக்கிறோமோ அதை விட இம்பார்ட்டன்ட் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய ஸ்டேட் எப்படிலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அப்போது TN ஸ்டேட் HTI ரிப்போர்ட் அது என்னன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது TN ஸ்டேட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ HTI, அதுக்கப்புறம் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு இண்டெக்ஸாக இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸ்லாம் எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். அதாவது என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு சிலபஸில் பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லி நம்ம படிச்சுக்கணும். இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எதை பற்றின அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த இண்டெக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இல்லை அந்த இண்டெக்ஸை எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் மூலியமாக தான். ஓகேவா? ஸோ அப்போது GSDP, அதாவது நம்ம நேஷ்னல் வைஸ் பார்த்தோம்னா GDPன்னு இருக்கும். ஸ்டேட்லனா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், பெர் கேபிட்டல் இன்கம். ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா IMR, MMR அப்படின்னு இருக்குது. IMRனா இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேஷியோ, அதுக்கப்புறம் MMRனா மெட்டர்னல், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பற்றி ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக நம்ம படிப்போம் இந்த கோர்ஸில். செக்ஸ் ரேஷியோ, லிட்ரஸி ரேஷியோ, இந்த இதெல்லாம் நம்ம சென்சஸில் இருக்கும். ஸோ அதை பற்றியும் நம்ம படித்து வச்சுக்கணும். இது போக இன்னும் நிறையா இண்டெக்ஸஸ் இருக்குது. UN வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ், ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ், இப்படி நிறையா விஷயம் இருக்குது. இது எல்லாமே என்னென்னா நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான இண்டிகேட்டர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வெறும் HTI அப்படிங்கிற டாபிக், அதாவது யூனிட் 9 சிலபஸில் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த யூனிட் 9ல் ஒன் ஆஃப் த சிலபஸ் தான். அதாவது 7 டாபிக் இருக்குது. கவர்னன்ஸ் இருக்கும், ஜியாகிரஃபி ரிலேட்டடாக படிப்போம், எக்கனாமி ரிலேட்டடாக படிப்போம். ஸோ இப்படி 7 டாபிக் இருக்குது. அதில் ஒரு டாப்பிக்கில் ஒரு பார்ட், அதோடைய நம்ம என்னென்னலாம் நம்ம கோர்ஸ் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் நான் இப்போ ஓவர்வியூவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதில் ஒரு சில பார்ட், ஒரு சின்ன பார்ட் மட்டும். ஓகேவா? HTI வரையும் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன சோர்ஸஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எதுலேருந்து இதெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்.
இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான பார்ட் கிடையாது. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இயர் இந்த ரிப்போர்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து இதில் அப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்கள் எந்த புக் எடுத்தாலுமே, நம்ம சமச்சீர் புக் எடுத்தாலுமே அதில் வந்து 2017, 2018, 2019 ஓட ரிப்போர்ட் அனலைசிஸ் அந்த ரிப்போர்ட் அந்த தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அப்டேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக வந்து ஹிஸ்ட்ரியோ இல்லை ஜியாகிரஃபியோ ஏதோ படிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்கான ஒரு பார்ட். அதாவது நீங்கள் எந்த புக்லாம் படிக்கலாம், எந்த புக்லாம் நீங்கள் சோர்ஸாக எடுத்துக்கலாம். நான் வந்து இது கம்பைல் பண்ணும் போதில் என்னென்னலாம் சோர்ஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 10th ஜியாகிரஃபிலேருந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 10th எக்கனாமிக்ஸ்லேருந்து, அதாவது சாப்டர் 5.33. ஸோ இந்த மாதிரி வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதில் இருந்துச்சு அப்படின்னா சமச்சீர் புக்கில் இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா நம்ம அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு எக்ஸாம் படிக்கிறோம், அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதை கிராக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த கோர்ஸில் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 9th எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 ஃபுல்லாக இருக்கிறது வந்து எல்லாமே நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதில் இருக்க எல்லாமே நோட்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதர் சோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ரெஃபரன்சஸ் புக் இருக்குது, ப்ரைவேட் இது இருக்குது, ரெஃபரன்ஸ் புக் இருக்குது. ஸோ அதிலேருந்தும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ஒரு கவர்மெண்ட்டே வந்து ரன் பண்ணுறாங்க. யூத்துக்கெலாம் வந்து தனியாக ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி நடத்துகிற மாதிரி நிறையா வந்து ஃப்ரீ ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அங்கேருந்து ரிலீஸ் பண்ண மெட்டீரியல் இதெல்லாம் போக முக்கியமாக நான் வந்து அதாவது மற்ற எந்த சேனல்ஸுமே இல்லை மற்ற யாருமே பண்ணாத ஒன்றுனா கரண்ட்டாக இருக்கிற ஹெச்டிஆர் ரிப்போர்ட், அதாவது 2020 ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட்லேருந்து நிறையா விஷயங்கள் எடுத்திருக்கேன். எது தேவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா the word development refers to the progress of a particular field. ஓகேவா? ஸோ ஏதாவது வந்து நம்ம முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். கரெக்டாக? இப்போ இதில் வந்து ஒரு டவுட் வரும். என்னென்னா க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் ஒன்றா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். ஓகேவா? இங்கேயே வந்து நிறைய விஷயம் பின்னாடி பேசும்போதுலேயே நம்ம இண்டெக்ஸ் பற்றி பேசும்போதுலேயே அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி நான் சொல்லுவேன். பட் இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா க்ரோத்னாலும் வளர்ச்சி தான், டெவலப்மெண்ட்னாலும் வளர்ச்சி தான். ஆனால் எப்படி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு 40 கிலோ வெயிட் இருக்கார். அவர் வந்து ஒரு 60 கிலோ வெயிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஒரு 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 1 மந்த் இல்லை ஒரு 6 மந்த்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 6 மந்த்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் அவருடைய கோலை அட்டைன் பண்ணிடுறாரு. 40 கிலோ இருந்து 60 கிலோ வந்து வந்துடுறாரு. ஸோ இதை வந்து நம்ம க்ரோத்துன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அவருடைய கோல் என்ன? 40 கிலோலேருந்து 60 கிலோ ஆகிறது தான் அவருடைய கோல். ஸோ அதை ரீச் பண்ணிட்டார். ஸோ அவருடைய க்ரோத் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஆனால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பார்த்தோம்னா உண்மையிலேயே அது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கா, அதாவது வந்து அவருக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா 20 கிலோ ஃபேட்டாக இருக்கா, இல்லை அவர் ஹெல்த்தியாக தான் அவருடைய அந்த கோல் அட்டைன் பண்ணாரா, அவருடைய மெட்டபாலிசம் எப்படி இருக்குது, அவர் வந்து அவருடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கரெக்டாக இருக்காங்களா, இல்லை அவர் வந்து ஹைட்டு கம்மியாக இருந்த வெயிட் அதிகமாக இருக்கா, இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணுறது தான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ டெவலப்மெண்ட் அப்படின்னா வந்து ஒரு நாடோ இல்லை ஒரு ஒரு மாநிலமோ இல்லை ஒரு தனியாக இண்டிவிஜுவலோ வந்து வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணணும். வெறும் பணம் மட்டும், அவர் வந்து 1 கோடி ரூபா வச்சுருக்காரு, நான் இன்னும் ஒரு மாதத்தில் 4 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டாருன்னா அவர் வளர்ச்சி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் சந்தோஷமாக இருக்காரா, அவருக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா, இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுறது தான் இந்த டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அதான் பர்டிகுலர் ஃபீல்டில் பர்டிகுலர் பர்சனை வந்து ப்ராக்ரஸ் ஆகிறது தான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? குவாலிட்டினா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அளந்து பார்க்குறதுக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வந்து அளவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து வேரியஸ் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட், வளர்ச்சி அடைகிறது, அதுக்கப்புறம் முன்னோக்கி போகிறது, வே ஆஃப் மூவிங் ஃபார்வர்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து எவ்வளோ பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ரோயிங் ப்ராசஸ் இன் நீடட் டைரக்ஷன், நமக்கான எந்த பாதையில் நமக்கு வளர்ச்சி அடையுதோ அந்த பாதையில் நம்மளுடைய வளர்ச்சி இருந்துச்சுன்னா அதை டெவலப்மெண்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீடம் டு க்ரோ, அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட் ஆஃப் இடத்துல மட்டும் தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். அதாவது நான் நினைக்கிறேன் இந்த ஃபீல்டில் நான் வந்து வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறேன், பட் அதெல்லாம் நம்மளால் முடியாது, இந்த சமூகமும் இந்த கண்ட்ரியோ வந்து நீங்கள் இதில் தான் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே நம்மளுடைய வளர்ச்சியை பண்ணோம்னா அது டெவலப்மெண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ அதான் ஃப்ரீடம் டு க்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப், தினசரி அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரிலாம் வந்து வளர்ச்சி நம்ம கண்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள். ஓகே? ஸோ அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட். ஓகே, இப்போ டெவலப்மெண்ட் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். மனித வள மேம்பாடு அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா எக்ஸ்பேண்டிங் த ரிச்னஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஓகே, ஸோ ரிச்னஸ் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு ஏகபோகமாக, ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு அன்றாடமாக என்னென்னலாம்
கிடைக்கணுமோ, ஒரு உணவு, உடை இந்த மாதிரிலாம் வந்து எதெல்லாம் பேசிக்காக இருக்கோ அதிலிருந்து அது கிடைச்சது போக அதிலிருந்து கொஞ்சம் வளர்ச்சி காண்றது தான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை இன்னொரு மாதிரி எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபோக்கஸ்ட் ஆன் பீப்புள் அண்ட் தர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வாய்ப்புகளும் அவங்களுக்கான சாய்ஸஸ். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து 10 துணி தான் இருக்குது அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. அந்த 10 பேர் அந்த 100 பேரும் அந்த 10 துணியை தான் மாற்றி மாற்றி எடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து வாய்ப்புகளும் அவங்களுக்கான அந்த சாய்ஸஸ் சூஸ் பண்ணுற சாய்ஸஸும் நிறையா வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குறதான் ஒரு நல்ல மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா யூஎன்டிபி என்ன சொல்லுது, அதாவது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்க தான் இந்த ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் பற்றி ப்ராசஸ் ஆஃப் என்லார்ஜிங் பீப்புள் சாய்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான், அவனுக்கு இவ்வளோ போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவனுடைய கேப்பபிலிட்டிஸை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தணும், வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதான் ஒரு நல்ல மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லி யூஎன்டிபி வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சும்மா பேசிக் ஸ்டாட்டிக்கான பாட்டு தான். இப்போ தான் நம்ம படத்துக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் மக்பூக் உல் ஹக் அவங்களும் இந்தியன் எக்கனாமிக்ஸ் அமர்த்யா சென் இவங்களும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இந்த ஃபேக்டர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதை வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கன்சிடர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்போனா 1990. ஓகேவா? ஸோ வேர்ல்டு எக்கனாமிக்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இதை அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க கண்டுபிடிச்சதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. யூஎன்டிபி வந்து ஓகே இவங்க 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம், இவங்க சொல்கிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை அடாப்ட் பண்ணிட்டாங்க 1990. ஓகேவா? ஸோ ஒரு எக்கனாமியோட டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான ரியல் டூல் அப்படின்னு சொல்லி இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ HTA இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் இண்டிசஸ் ஆன் விச் கண்ட்ரீஸ் ஆர் ரேட்டட். ஸோ கண்ட்ரீஸை வந்து ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ரேங்க் போடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் இண்டிசஸ், முக்கியமான இண்டிசஸில் இது ஒன்று. கண்ட்ரீஸ் ஆர் ரேட்டட் எதுக்குன்னா டு டிஃபைன் த ட்ரெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அந்த ட்ரெண்ட் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு டெவலப்மெண்ட்டுடைய ட்ரெண்டை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு அந்த ரேட்டிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அண்ட் ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டில் எவ்வளோலாம் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கும், ஏன்னா இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து அதையும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? என்விரான்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ரெண்டுமே இருக்கணும். அதை பேஸ் பண்ணி சொல்கிறனால இந்த HTA வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பர்பஸ் ஆஃப் HTA இஸ் டு ஹெல்ப் த கவர்மெண்ட். ஸோ முக்கியமாகவே இந்த HTA பர்பஸ் என்னப்பா, இது ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு கண்ட்ரி டாப்லேருந்து வந்து நல்ல ரேங்க் வாங்கியிருக்கு, இல்லை லாஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கு, இல்லை இந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கான ஒரு இது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான தேவை என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதனால் என்னப்பா நம்ம வந்து கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இந்த இதில் சொல்கிறாங்க. இந்த பர்பஸ் என்ன அப்படின்னா டு ஹெல்ப் த கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகுது அப்படின்னா ஓகேவா, வேர்ல்டில் வந்து எல்லாமே வந்து 90% மேலே வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். ஓகேவா? ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் தான் இருக்க போகுது. ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். எப்படின்னா டு நோ த ரியல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள். நான் தான் ஆட்சி பண்ணுறேன், ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மக்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த கவர்மெண்ட்டு. அப்போனா தான் வந்து ஸ்கீம்ஸோ நலத்திட்டங்களோ இல்லை ஏதோ செயல்படுத்த முடியும். ஸோ அந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த HTA இம்பார்ட்டண்ட்டாக உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதில் லெஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் டைமென்ஷன்ஸ், ரைட்டில் இருக்கலாம் வந்து இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? இண்டிகேட்டர்ஸ் மீன்ஸ் அதை வந்து எப்படி வந்து எதை பேஸ் பண்ணி அந்த டைமென்ஷனை வந்து மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன் HTAயில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம்மை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய வருமானம் எவ்வளோ இருக்கும், ஒரு 500 ரூபாய் இருக்கும். ஓகேவா? ஒருத்தன் வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணுறான்னா அவனுடைய வருமானம் வந்து 5000 ரூபா இருக்கும். ஆனால் என்னோடய வருமானம் 500 ரூபாய், நான் எப்படி 1000 ரூபாய் செலவு பண்ண முடியாது. அப்போது நான் எவ்வளவு செலவு பண்ணுறேன், எவ்வளவு வந்து இப்போ வந்து நான் வந்து தேவைகளுக்கு அது அதிகமாக என்னுடைய வாழ்க்கை தரம் வந்து உயருது அப்படின்னா நான் அதிகமாக செலவு பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா அதிகமாக செலவு பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போது அதிகமாக செலவு பண்ணுறேன்னு அர்த்தம், நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ தனி மனித வருமானத்தை பேஸ் பண்ணி என்னுடைய வாழ்க்கை தரம் வந்து நிர்ணயிக்கப்படுது. அப்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத மீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் பெர் கேபிட்டா இன்கம்மை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா?
ஓகே. ஸோ அப்போ இந்த லெஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைட்டில் இருக்கலாம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்து ஹெல்த். ஸோ ஹெல்த்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா வந்து எவ்வளோ காலம் வந்து ஆவரேஜாக ஒரு மனுஷன் வாழ்வான், இந்த நாட்டில் எவ்வளோ ஆவரேஜாக ஒரு மனுஷன் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஜாக்ரஃபிக்கல் இடம் அமையுது, ஒரு நிலநடுக்கம் இல்லை எர்த்குவேக்கு இல்லை வந்து சுனாமி, இந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? கம்மியாக இருக்கும். கரெக்டாக. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அங்கே சின்ன வயசு குழந்தைகளும் இல்லை பெரிய ஆளுகளும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகி ஈஸியாக இறந்துருவாங்க. ஸோ அங்கே வந்து ஆவரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 45லேருந்து 50 அப்படின்னு தான் இருக்கும். அதே இது இந்த மாதிரி எந்த இயற்கை சீற்றங்களும் இல்லாமல் இல்லை நார்மலாக மழை பெஞ்சு நார்மலாக வெயில் அடிச்சு இருக்கிற ஒரு நிறையா வந்து ஃபுட் சோர்ஸஸ்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஓகேவா, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்கிற இந்த மாதிரி இடத்துல எப்படி இருக்கும், ஒருத்தர் வந்து இறக்க போகிறாரு, அவருக்கு வந்து ஏதாவது வந்து லங்ஸோ இல்லை ஹார்ட்டோ ஏதோ பிரச்சனை அப்படின்னா அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது அப்படின்னா மாற்று இருதயம் பொறுத்தவோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அப்போ அவருடைய வாழும் காலம் வந்து அதிகரிக்கப்படுது. கரெக்டுங்களா? ஸோ அப்போது அதை பேஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தை மெஷர் பண்ணலாம். அதாவது HDIயில் வர்ற ஹெல்த்தை மெஷர் பண்ணலாம். அப்போது ஒருத்தருடைய சராசரி அந்த நாட்டுடைய சராசரியாக எவ்வளவு காலம் வாழ்கிறாங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அந்த இதை கண்டுபிடிச்சோம்னா ஹெல்த்தை நம்ம மெஷர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷனை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் லிட்ரஸி ரேட், ஓகேவா, லிட்ரஸி ரேட்டை வச்சு. ரெண்டாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட்னா என்னென்னா, இப்போது நான் வந்து ஒரு 50 ரூபா சம்பாதிக்கிறேன், என்னோடய பையன் வந்து அதாவது வந்து வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பையனை வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் நான் வந்து வேலைக்கு போடா அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஒருத்தர் ஒரு பர்சன் இருக்கார், அவர் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. ஸோ அவர் வந்து சரி 10,000 ரூபா இருக்குது, ஓரளவுக்கு வந்து ரன் பண்ணிடலாம், ஒரு மாதம் வந்து 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், ஸோ ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரு. ஒரு 10ஆம் படியே படிக்கிறான். ஆனால் அவருடைய வாழ்க்கை அந்த 10,000 ரூபாய்க்குள்ளேயே சுருங்கிடுது. 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா போகுது ஒரு 10 வருஷத்தில். ஓகேவா? ஸோ அவரால் என்னென்னா அந்த பையனை வந்து காலேஜுக்கு சேர்க்க முடியாது. ஒரு ஸ்கூல்னால் ஒரு ஃபீஸோ இல்லை வேறு ஏதாவது வாங்குறதுக்கோ வந்து சமாளிக்க முடியும். ஆனால் காலேஜுக்கு அவர் அனுப்ப முடியாது. அதாவது செகண்டரி ஸ்கூல்ஸோ இல்லை ஹையர் எஜுகேஷனுக்கோ அவரால் அனுப்ப முடியாது. ஸோ இப்படி நிறைய படிநிலைகள் இருக்குது. அப்போது ஒரு சில பேரண்ட்ஸால் தன்னோட பையனையோ பொண்ணையோ வந்து நார்மல் பிரைமரி ஸ்கூலுக்கே அனுப்ப முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஹையர் செகண்டரி லெவலுக்கு அனுப்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போது எவ்வளோ ரேஷியோவில் வந்து இந்த பிரைமரி ஸ்கூலுக்கு போகிறாங்க, எவ்வளவு ரேஷியோவில் பிரைமரி ஸ்கூலுக்கே போக முடியல, எவ்வளவு ரேஷியோவில் பிரைமரி ஸ்கூலுக்கு போயிட்டு செகண்டரி ஸ்கூலுக்கு போகிறாங்க, எவ்வளோ ரேஷியோவில் பிரைமரி ஸ்கூலுக்கு போயிட்டு செகண்டரி ஸ்கூலுக்கு போக முடியல, இல்லை ஹையர் எஜுகேஷனுக்கு போக முடியல, இப்படிங்கிற டேட்டாஸ்லாம் எடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மூணுமே வந்து இன்டர் கனெக்டட் தான். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இந்த மூணுமே வந்து இன்டர் கனெக்டட் தான். ஸோ இதனால தான் வந்து HDIயில் இது வந்து ஒரு டைமென்ஷனாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த வருஷத்துலன்னா ஃபஸ்ட் வந்து 1990 ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா, திஸ் ரிப்போர்ட் மேக்ஸ் இட் பாசிபிள் டு ஃபாலோ சேஞ்சஸ் இன் டெவலப்மெண்ட் லெவல் ஓவர் டைம் அண்ட் டு கம்பேர் த டெவலப்மெண்ட் லெவல் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ இந்த ரிப்போர்ட் எதுக்குன்னா 2 விஷயத்துக்கு. ஒன்று வந்து டெவலப்மெண்ட் லெவலில் என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும், ரெண்டாவது எந்தெந்த கண்ட்ரீஸ் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகணும், நம்ம அதை டார்கெட்டாக வச்சுக்கிட்டு எப்படி ரன் ஆகணும், இப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எவல்யூஷன் ஆஃப் UNHCR அப்படிங்கிறது என்னென்னா, அதோடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க ரிப்போர்ட்லேயும் சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் கிடையாது, ஒரு 1990 2009 வரையும் வெறும் HDI நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 இது இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹெல்த், எஜுகேஷன், இந்த 3 மட்டும்தான் வந்து ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2009 வரை நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வெறும் HDI மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறையா ஃபேக்டர்ஸை நம்ம விடுறோம், அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சனால எக்ஸ்ட்ரா நிறையா ரிலீஸ் பண்ணுறாங்க. HDI போக MDI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதாவது MDPA, அது நான் MDI தப்பாக போட்டிருக்கேன். ஸோ MDI, அதுக்கப்புறம் IHDI. ஓகேவா? ஸோ IHDI அப்படின்னா வந்து இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் HDI, அதுக்கப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லி அடுத்தது
ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 4மே மேலே சொன்ன 4மே வந்து 2013 வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2017 இன்னொன்று அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதையும் வந்து நம்ம ஒரு ஒன் ஆஃப் த மெஷரிங் ஃபேக்டரை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து 2014 அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. ஓகேவா, அந்த சொன்ன அந்த UNHCR யுனைடெட் நேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் அதுவும் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து சின்ன எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து எவ்வளோலாம் எந்த மாதிரி வந்து அந்த ரிப்போர்ட் வந்து பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ மேலே சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, டு மெஷர் த பாவர்ட்டி பேஸ்ட் ஆன் நான் இன்கம் ஃபேக்டர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நான் இன்கம் ஃபேக்டர் அப்படின்னா என்ன சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இன்கம் அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறேன், எனக்கு வருமானம் வருது. ஓகே ஃபைன். இப்போ நான் வேலைக்கு போகாமல் வருமானம் வருமா? எஸ் வரும். வேலைக்கு போகாமல் என்னால் வருமானம் வர வைக்க முடியும். இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன், 2 வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் வீட்டில் நான் குடியிருந்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து வாடகை கொடுக்க தேவையில்லை, என்னோட சொந்த வீடு. இன்னொரு வீட்டில் நான் வாடகைக்கு இருக்கேன். நான் வந்து எங்கேயுமே வேலைக்கு போகல, இது பண்ணல, நார்மலாக சாப்பிட்றேன் தூங்குறேன் இப்படியே இருக்கிறேன். நான் எப்படி எனக்கான அந்த சாப்பாடுக்கோ என்னோடய தேவைகளுக்கு பூர்த்தி பண்ண முடியும்னா, இன்னொரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன் இல்லையா, அந்த வீட்டில் வந்து வாடகை அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் இல்லையா, ரெண்ட்டு கொடுவேன் இல்லையா, ஸோ அந்த வாடகையை வச்சு அது மூலிமா நான் இது பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு இன்கம் தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எந்த இன்கமே, அதாவது நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு வருமானம் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு 40 லட்சமோ 50 லட்சமோ பணம் போட்டு வச்சிருக்கீங்க, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் வரும், அது உங்களுக்கு வருமானம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எந்த வருமானமே வராத ஃபேக்டர்ஸ்னால இருக்கிற வறுமையை தான் அவங்க வறுமையாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா, நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி நான் வறுமை கோட்டு கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னால் நான் இன்கம் ஃபேக்டர்ஸ்னால் வர்ற பாவர்ட்டி, அதாவது வறுமையை மெஷர் பண்ணுறாங்க, அதுதான் MPI அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் HTI டு மெஷர் த லெவல் ஆஃப் இன்இக்வாலிட்டி இன் த சொசைட்டி. ஓகேவா, ஸோ என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சாய்ஸஸ். அதாவது வளங்களை நமக்கு வந்து கொடுக்குறோம், வாய்ப்புகளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து சமநிலையோடு கொடுக்கணும். ஓகே, ஸோ எவ்வளவு வந்து சமநிலைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த சமநிலைத்தன்மையை குறைக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். கரெக்டாக, சொசைட்டியில் இவங்களுக்கு கொடுக்குறோம், இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த நிலைமையை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணால் தான் எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்குற ஒரு ஸ்கீம் கொடுக்குறதோ எதுக்கோ வந்து நம்ம அட்டைன் ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போது இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் HTIனா அந்த தான். சரியா, எவ்வளோ வந்து இன்இக்வாலிட்டி லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இன்இக்வாலிட்டி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 2வது பார்த்தோம் இல்லையா, இன்இக்வாலிட்டிங்கிறது எப்படி, அது அவங்கள வந்து அவங்க ஜாதி அடிப்படையிலையோ மதம் அடிப்படையிலையோ இல்லை ரேஸ் இல்லை வயசு, இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா, ஆனால் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னா வெறும் பாலினத்தை மட்டும், இவங்க ஆண் இவங்க பெண் அப்படிங்கிறத மட்டும் வச்சு எவ்வளவு இன்இக்வாலிட்டி நம்ம சொசைட்டியில் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதான் வந்து இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா, ஏன்னா ஒவ்வொரு நாட்டில், இப்போ நம்ம நாட்டில் வந்து எக்கச்சக்கமாக ஜாதிகள் இருக்குது, ஆனால் மற்ற நாட்டில் அப்படி கிடையாது. அங்கே வந்து நிறம் அடிப்படையில் இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது வந்து வெறும் இதை மட்டுமே இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மற்ற நாட்டையும் நம்மையும் வந்து இதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதனால் மற்ற நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் சேமாக இருக்கிற ஒரு அளவுகோல் என்னென்னா இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது. ஸோ ஜெண்டர் மூலிமா இன்இக்வாலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தனியாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். தனியாக வந்து அந்த இண்டெக்ஸை எடுக்கிறோம். ஓகே, ஸோ அதான் டு மெஷர் த இன்இக்வாலிட்டி பிட்வீன் மென் அண்ட் உமன் அண்ட் ஹைலைட்ஸ் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ இதில் உமன் எம்பவர்மெண்ட்டும் இதில் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கம்பேர் த HTI வேல்யூஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம HTI வந்து கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம், பெர் கேபிட்டா இன்கம் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்போது HTI ஃபார் மேல்ஸ் அப்படின்னா தனிநபர் வருமானம் ஆண்களுக்கு எவ்வளோ இருக்குது, தனிநபர் வருமானம் பெண்களுக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ இப்படி பெர் கேபிட்டா இன்கம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆண்கள் எவ்வளோ உயிர் வாழ்கிறாங்க, பெண்கள் எவ்வளோ வந்து ஆவரேஜாக எவ்வளோ வருஷத்துக்கு உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து HTIயில் தனித்தனியாக ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கண்டுபிடிச்சி அதில் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறது. அந்த 2 வேல்யூயும் கம்பேர் பண்ணோம்னா ஒரு ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்ல கண்ட்ரி, அதில் வந்து இன்இக்வாலிட்டியே இல்லை, சமநிலைத்தன்மை இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ இது இப்போது இந்த என்னென்னா நிறையா பேர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த எவல்யூஷன் நடந்துச்சு, எவல்யூஷன் சொல்கிறத விட அப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அப்டேஷன் நிறையா நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா, நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லியிருப்பாங்க. நம்ம புக்கில் கொடுத்துருக்க என்னென்னா
பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹெச்டிஐ கால்குலேஷன் வந்து நிறையா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டை ரிஜெக்ட் பண்ணுது, நெக்லெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து வெறும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மட்டும், அதாவது யூஎன்டிபி சொல்கிற அந்த 3 ஸ்டாண்டர்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஹெச்டிஐ ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அதனால இவர் வந்து ஒரு 4 விஷயத்தை கொண்டு வர்றாரு. ஓகேவா, HTA 1, HTA 2, HTA 3, HTA 4ன்னு சொல்லிட்டு. இந்த HTA 1 வந்து எப்படின்னா, ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த யூஎன்டிபி சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி HTA 1ல் அவர் சொல்கிறார். HTA 2, 3, 4லாம் என்ன சொல்கிறாருன்னா, எதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவர் சொல்கிறாருன்னா, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதை கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாவர்ட்டி எரடிகேஷன் அதை கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் அர்பனைசேஷன், இந்த 3ஐயும் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணியும் HTA ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து கால்குலேஷன் மெத்தடாலஜி ஆஃப் வேரியஸ் இண்டிசஸ். இந்த இதில் தான் நம்ம அதிகமாக இண்டெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான், அது எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் அ சம்மரி ஆஃப் மெஷர் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் த சொசைட்டி. ஸோ மொத்தமாக சமூகத்தில் எந்தென்னலாம் மனிதவள மேம்பாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதோடைய சம்மரி தான் இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி ரேங்க் போடுவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நீங்கள் 100க்கு 50 மார்க்கு, 100க்கு 80 மார்க்கு, 100க்கு 90 மார்க்குன்னு சொல்லி ரேங்க் மார்க் போடுவோம் இல்லையா. அந்த மார்க் போட்டு அதை பேஸ் பண்ணி, அந்த மார்க்கை பேஸ் பண்ணி ரேங்க் போடுவோம் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கே பண்ணுறாங்க. என்ன, 0லேருந்து 1ன்னு எடுத்துக்கிறாங்க. மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, கரெக்டட் டு 3 டெசிமல் பிளேஸ். ஓகேவா, ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் பிளேஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ரேங்க்கும் போடுவாங்க. ஸோ இந்த டைமென்ஷன் இண்டெக்ஸ் வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. இப்படி வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து ஃபைன் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. இது வந்து புக்கில் இருந்தது, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து டைமென்ஷன் டு மெஷர்மெண்ட் HTA. ஓகே, ஸோ இந்த இது வந்து எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 2010 சில அப்டேஷன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. 2009 வரையும் வருது, அதுக்கப்புறம் 2010லேருந்து 13 வரைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த எஜுகேஷன்லேயுமே வந்து முன்னாடி வந்து அடல்ட் லிட்ரஸி ரேஷியோ மட்டுமே வச்சு நம்ம HTA வந்து ஃபைன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன இது பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் ஃபார் சைல்டு, எந்தெந்த சைல்டுகளுக்கெலாம் வந்து ஸ்கூலிங்கை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் வந்து பள்ளிக்கு செல்கிற அனுமதிக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து 8th நிப்பாடிடுவாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து 5th ஸ்டாண்டர்டோடு நிப்பாடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு ஆவரேஜாக எந்த வயசு வரையும் சில்ட்ரனை அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், அதாவது உங்கள் பேரையோ உங்கள் சைனையோ உங்களுக்கு வந்து நீட்டாக போட தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் வெறும் அதை மட்டுமே வச்சு ஒருத்தவங்க படித்தவங்க படிக்காதவங்க நம்ம டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை குழந்தைங்க வந்து எந்த லெவல் ஆஃப் எந்த இயர் வரையும் ஸ்கூல் போகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி, எந்த நார்ம்ஸில் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதில் இந்த இதை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பைன்டு கிளாஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி இருந்ததை வந்து மீன் இயர்ஸ் ஆஃப் ப்ரியர் ஸ்கூலிங் ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த்தில் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்தாக இருந்தது, அதே தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்தாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து பெர் கேபிட்டா இன்கம் பேஸ்ட் ஆன் ஜிடிபின்றதை வந்து பெர் கேபிட்டா இன்கம் பேஸ்ட் ஆன் GNI அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த GNI அப்படிங்கிறது என்னென்னா, யூஸ்வலாக வந்து எதை வந்து ரியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா NNP அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் நெட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்கனாமிக் படிக்கும் போதில் இதெல்லாம் படிப்போம். GDP அப்படிங்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட க்ரோத் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். GDP அப்படின்னு சொல்கிற மட்டும் சும்மா ஒரு ஓவர்வியூவாக சொல்கிறேன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அவ்வளோதான். இதுதான் வந்து GDPயோட மீனிங். ஓகே, ஸோ ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அதில் வந்து இந்த டிப்ரிஷியேஷனு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கழிவு, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதில் கன்சிடர் பண்ணவே மாட்டோம். ஓகேவா, போன வருஷம் 50 தயாரித்தாங்க, இந்த வருஷம் 100 தயாரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம க்ரோத் வந்து 100% அப்படிங்கிறத சொல்லுவாங்க. போன வருஷம் 100 தயாரித்தாங்க, இந்த வருஷம் 150 தயாரிக்கிறாங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி வந்து 50% அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வளர்ச்சியை வந்து, அதாவது பெர் கேபிட்டா இன்கம் வந்து வெறும் இந்த இதை மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு GNI அப்படின்னு சொல்கிறாங்க, கிராஸ் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த GNI அப்படிங்கிறது நம்ம எக்கனாமிக் டேர்ம் படிக்கும் போதில் படிப்போம். ஜென்ரல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னென்னா, அதில் இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நெட்டு, அதாவது உண்மையான ரியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரியல் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உண்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரியலாக இருக்கிறதுல நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம், அந்த ரியலாக இருக்கிறத பேஸ் பண்ணி தனி மனித வருமானம் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, தனி மனித வருமானம்னா ஒன்றும் கிடையாது, டோட்டலாக எவ்வளவு. இப்போ ஒரு நாட்டில் வந்து 10 லட்சம் கோடிக்கு விற்றுருக்கு அப்படின்னா நம்ம நாட்டில் எத்தனை
எத்தனை மக்கள் இருக்காங்க டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் போடுவாங்க. ஸோ அந்த தான் வந்து தனி மனித வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கழிவுகள்லாம் கழிக்காமல் சும்மா நீங்கள் நம்ம இந்தியாவுக்கு சேர்கிற நாட்டில் இருக்க எல்லா அமௌண்ட்டையும் போட்டுருவாங்க. ஒரு 50 லட்சம் கோடி 60 லட்சம் கோடின்னு சொல்லி போட்டு டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் போட்டிங்கன்னா ஒவ்வொரு தனி மனித வருமானம் வந்து 10,000 20,000 சொல்லி ஒவ்வொருத்தவங்க தலையில் வந்துடும். ஆனால் உண்மையிலேயே அதுவாக ரியாலிட்டி கிடையாது. ஸோ அதனால தான் இந்த ஜிஎன்ஐ மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிறதுனா வந்து அந்த கழிவுகள்லாம் மைனஸ் பண்ணது போக டோட்டலாக வந்து இந்தியாவோட எக்கனாமி எவ்வளோன்னு சொல்லி பார்த்து டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் போட்டால் தனி மனித வருமானம் வந்து ஒரு ஆவரேஜாக வரும். அப்படிங்கிறனால இதை வந்து மாற்றிட்டாங்க 2010க்கு அப்புறம். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா இப்போ எதை பேஸ் பண்ணி பிரிச்சுட்டு இருக்காங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் பேஸ்ட் ஆன் ஜிஎன்ஐ. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை வந்து பிரிக்கிறாங்க. இந்த ரேங்கிங் அடிப்படையில் கண்ட்ரிஸ் எல்லாம் பிரிக்கிறாங்க. இந்த வேர்ல்டு கண்ட்ரிஸ் குரூப் இன்டூ 4 கேட்டகரிஸ். ஓகேவா? எதை பேஸ் பண்ணால் அந்த ஹெச்டிஏ வேல்யூ பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ எப்படின்னா வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட், ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட், மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட், லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சைடில் வந்து அதுக்கான அந்த பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியா வந்து எப்படி இருக்குன்னா, இந்தியாவுடைய இப்போது ஹெச்டிஆர் ரிப்போர்ட் 2020 வந்து 0.645 நம்மளுடைய ரேட்டிங்கு, ரேங்க் வந்து 131. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கோம். இப்போ அடுத்து வந்து ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னது, ஹெச்டிஐ. ஓகே, 2010க்கு அப்புறம் ஹெச்டிஐ ரிலீஸ் பண்ணாங்களா, ஸோ அந்த இது பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து ஐஹெச்டிஐ. ஓகே, இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த இதில் எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இது எதெல்லாம் மெஷர் பண்ணுது அப்படின்னா, இன்இக்வாலிட்டி இன் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இயர் ஆஃப் ஸ்கூலிங், ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் அண்ட் அட்ஜஸ்டிஸ் அகைன்ஸ்ட் ஹெச்டிஐ. ஸோ நார்மல் ஹெச்டிஐக்கும் இந்த நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதாவது ஜெண்டர் பேஸ் பண்ணியோ இல்லை இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணியோ பிரித்து பார்க்கறதுல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் மெஷர்ட் ஆன் பேசிஸ் ஆஃப் ஜெண்டர், எஜுகேஷன், இன்கம். ஸோ ஜெண்டர் பேஸ் பண்ணியும் ஜெண்டர் தனியாக வந்து பாலின பாகுபாடு தனியாக பேஸ் பண்ணி தனியாக ஒரு இண்டெக்ஸே இருக்குது. ஓகேவா? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் தனியாக இருக்குது, அது தனியாக விட்டுருங்க. இப்போது இதில் இன்இக்வாலிட்டி வெறும் இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணதில் இன்கமில் என்னென்ன இன்இக்வாலிட்டி இருக்குது, எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா பெண் குழந்தை தானே வீட்டில் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்இக்வாலிட்டி பேஸ்டு நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? கிராமப்புறங்கள்லையோ இல்லை எல்லையோ நகர்ப்புறங்கள்லையோ எங்கேயோ. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் இந்த இண்டெக்ஸில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு இதில் ஒரு இண்டெக்ஸ் போடுவாங்க. ஓகேவா? இதில் ஒரு வேல்யூ போடுவாங்க, ஹெச்டிஐயில் ஒரு வேல்யூ போடுவாங்க. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வேல்யூவோட டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான், டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அவ்வளோவா இன்இக்வாலிட்டி இல்லைப்பா அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ அது வந்து நல்ல கண்ட்ரி. டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நம்ம நார்மலாக வந்து ஒரு ஹெச்டிஐ ஃபைன் பண்ணுறதுக்கும் சமநிலைத்தன்மை இல்லாமல் ஃபைன் பண்ணுறதுக்கும் நிறையா வேற்றுமை இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அப்போது இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரெக்டாக? ஸோ அதான் கீழே கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும்னா, இன் கேஸ் ஆஃப் ஹெச்டிஐயும் ஐஹெச்டிஐயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சொசைட்டியில் இன்இக்வாலிட்டிங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது சமநிலைத்தன்மை இல்லாமல் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே இது ஹெச்டிஐ அதிகமாக இருந்து ஐஹெச்டிஐ வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஏதோ ஒரு பாகுபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தெர் இஸ் இன்இக்வாலிட்டி இன் த சொசைட்டி. சரியா? ஸோ கேட்டகரிஸ் ஆஃப் கண்ட்ரிஸ்னால் இப்போ நம்ம எப்படி ஹெச்டிஐயில் கேட்டகரி பார்த்தோம், ஹெச்டிஐயில் வந்து வெரி ஹை மீடியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ஐஹெச்டிஏலே வந்து பிரிக்கிறாங்க, 5 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நிறையா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் டீவியேஷன் இருக்குது. கண்ட்ரிஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 5 குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் த அப்சல்யூட் டீவியேஷன் ஆர் பர்சன்டேஜ் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் ஹெச்டிஐ. ஸோ ரெண்டு பேருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஐஹெச்டிஐ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து 5 கேட்டகரி. ஒன்று வந்து ஹை, மீடியம் டு ஹை, மீடியம் டு லோ அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்லையா, அந்த டீவியேஷன் அது வந்து 2.5% கம்மியாக இருந்துச்சுன்னா ஹை, அதாவது வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இன்இக்வாலிட்டின்னு போடல, ஈக்குவாலிட்டி இருக்குன்னா அது வந்து ஹையாக இருக்குது, ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மீடியம் டு ஹைனா 2.5லேருந்து 5 இருக்குது, 5 to 7%, 7.5%னா மீடியமாக இருக்குது, 7.5லேருந்து 10னா மீடியம் டு லோவாக இருக்குது, 10% மேலேனா பயங்கரமாக இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஐஹெச்டிஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.475, ஹெச்டிஐ வேல்யூ வந்து 0.645. ஸோ இப்போ ஓவரால் லாஸ் பர்சன்டேஜ், அதாவது வந்து ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 26% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் விச் இஸ் ஹையர் தேன் 10%. அப்படின்னா நம்ம வந்து லோவில் இருக்கோம், லோ கேட்டகரியில் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து இந்த ரெண்டு வேல்யூமே வந்து ஹெச்டிஆர் 2020 ரிப்போர்ட் பேஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்வியூ எடுக்கிறேன், நம்ம எது வரையும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த வீடியோவில் வந்து 1.2ல் இந்த IHTA வரையும் பார்த்தோம். நான் அடுத்த டெமோ செஷனில் இந்த GAI, GDI அதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அது வரையும் பார்க்கலாம். ஸோ முக்கியமாக அடுத்து நம்ம கோர்ஸில் வந்து இது போக இன்னும் நிறையா இருக்குது. யூனிட் 9ல் வந்து மொத்தம் 7 டாபிக் இருக்குது. ஸோ அந்த 7 டாப்பிக்கையும் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு சோர்ஸும் யூஸ் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா, சமச்சீர் புக்ஸ், அதர் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் TN மெட்டீரியல், ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி கன்சாலிடேட் பண்ணி அதை கம்பைன் பண்ணி ஸோ இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். இதுக்கு கீழே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த TN ஸ்டேட் HTA ரிப்போர்ட் தான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கீனாக, அதாவது வந்து ரொம்ப உன்னிப்பாக எந்த டேட்டாஸுமே மிஸ் ஆகாமல், எந்த டேட்டாஸுமே ஓல்டு டேட்டாவாக இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்க போகிறோம் நம்மளுடைய கோர்ஸில். ஸோ இந்த டெமோஸ்ட்ரேஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.